Dear students, today we are going to see. Dear students, today we are going to see product of vectors. Product of vectors. Product of vectors. அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வெக்டர்களின் பெருக்கல். அதில் எத்தனை வெக்டார்ஸை ஃபஸ்ட்டு பெருக்கணும்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். Product of two vectors. இரு வெக்டர்களின் பெருக்கல். இரு வெக்டர்களின் பெருக்கல் இதான் நம்ம பார்க்க போறோம். Product of two vectors. Okay. How can we multiply the two vectors? What is the product of two vectors? அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம 10th வரைக்கும் we have read only one multiplication. 5 into 3 15. 5 into 3 ரெண்டுக்கும் சேம் மீனிங் தான் 15. ரெண்டும் ஒரே மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம். we have studied only one type of multiplication. இப்படி போட்டாலும் ஒன்று தான், இப்படி போட்டாலும் ஒன்று தான். from here, from the beginning of +1 product of vectorsல இப்படி புள்ளி வச்சதுன்னா இதுக்கு பேர் டாட் ப்ராடக்ட், ஸ்கேலர் ப்ராடக்ட். இப்படி போட்டால் இதுக்கு பேர் வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னு பேர். ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ், இரு வெக்டர்களின் பெருக்கல். there are two types, இரண்டு வகைப்படும். there are two types. there are two types, இரண்டு வகைப்படும். ஒன்று ஸ்கேலர் ப்ராடக்ட், scalar product or dot product. Scalar product or dot product. Number 2, vector product. Vector product or cross product. Cross product. There are two types of products. தமிழ்ல திசையிலி பெருக்கல். திசையிலி பெருக்கல் அல்லது புள்ளி பெருக்கல். புள்ளி பெருக்கல். அடுத்தது வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். வெக்டர் பெருக்கல் ஆர் குறுக்கு பெருக்கல். குறுக்கு பெருக்கல் என இரு வகைப்படும். எப்படி? from our 10th level, 10th வரைக்கும் நாம படிச்சது we read only one multiplication. ஒரே ஒரு பெருக்கல் தான் பெருக்கணும். 5 into 3 15. இப்படி போட்டாலும் 5 into 3 15. ஆனா from here +1 there are two types of products. இரு வெக்டர்களின் பெருக்கல்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு ஸ்கேலர் ப்ராடக்ட் அல்லது டாட் ப்ராடக்ட். திசை இல்லாமல் பெருக்குவது, the product without direction. திசை இல்லாமல் பெருக்குவது, the result is a scalar. முடிவு வந்து ஒரு ஸ்கேலர்ல வரும். அதனால இந்த பெருக்கலுக்கு பேரு திசையிலி பெருக்கல் ஆர் புள்ளி பெருக்கல். அதை வந்து இப்படி எழுதுவோம். இப்போ இந்த மாதிரி எழுதுனா இது பேர் புள்ளி பெருக்கல் அப்படின்னு பேர். வெக்டர் ப்ராடக்ட் திசையோடு பெருக்குவது ஆர் கிராஸ் ப்ராடக்ட். இப்படி எழுதுறதுனால இதுக்கு பேர் கிராஸ் ப்ராடக்ட். வெக்டர் பெருக்கல் ஆர் குறுக்கு பெருக்கல் என இரு வகைப்படும். எப்படி? ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ், இரு வெக்டர்களின் பெருக்கல். there are two types, இரண்டு வகையில பெருக்கலாம். நம்பர் 1 ஸ்கேலர் ப்ராடக்ட் அல்லது டாட் ப்ராடக்ட். அது வந்து திசை இல்லாமல் பெருக்குவது, திசையிலி பெருக்கல் அல்லது புள்ளி பெருக்கல். புள்ளி வச்சு நம்ம எழுதுறதுனால அதனால இதுக்கு பேர் டாட் ப்ராடக்ட் அப்படின்னு பேர். ரெண்டாவது டைப்பு திசையோடு பெருக்குவது, the product with direction. வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். வெக்டர் பெருக்கல் அல்லது குறுக்கு பெருக்கல் என இரு வகைப்படும். குறுக்கு பெருக்கல் தான் இந்த மாதிரி சிம்பிள் போட்டு எழுதுறது குறுக்கு பெருக்கல் எனப்படும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ரெண்டு டைப் இருக்கு. இந்த ரெண்டு டைப்ல இப்போ நாம இது எல்லாமே +2க்கு these chapters are very very much more important to +2. இது அப்படியே +2க்கு வரும். இந்த வீடியோ பார்க்குற +2 ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் ஆல்சோ ரைட்
from here. இதிலிருந்து +2 ஸ்டூடெண்ட் அப்படியே எழுதிட்டே வாங்க. அடுத்த வருஷத்துக்கு +2க்கு இந்த ஸ்கேலர் ப்ராடக்ட் இருக்கு, வெக்டர் ப்ராடக்ட் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஓகேவா? இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஸ்கேலர் ப்ராடக்ட் அப்படினா என்ன, அதுக்கு டெஃபினிஷன், ப்ராப்பர்ட்டீஸ் அதுதான் பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். heading scalar products. Scalar products or dot products. தமிழ்ல திசையிலி பெருக்கல், திசையிலி பெருக்கல் அல்லது புள்ளி பெருக்கல், திசையிலி பெருக்கல் அல்லது புள்ளி பெருக்கல். ரைட். அப்படின்னு என்ன அர்த்தம்? in this product there is no direction. இந்த பெருக்கல்ல திசை இல்லாம நம்ம பெருக்கிறோம். எப்படி பெருக்கிறோம்? திசை இல்லாமல் பெருக்கிறோம். ஓகேவா? டெஃபினிஷன், டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் ஸ்கேலர் ப்ராடக்ட்டுக்கு டெஃபினிஷன். ஸ்கேலர் ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன், திசையிலி பெருக்கல், அதுக்கு டெஃபினிஷன், வரையறை, வரையறை. ஓகே, எப்படி பாருங்க டெஃபினிஷன் கொடுக்குறோம் பாருங்க. இப்போ இது a பான்றது ஒரு வெக்டார், b பான்றது இன்னொரு வெக்டார், ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா, ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா. a bar, b bar are any two vectors. Theta is the angle between the two vectors. Okay, definition. Let a bar, b bar are any two vectors. a bar, b bar என்பன ஏதேனும் இரு வெக்டர்கள் என்க. Let theta be the angle, theta be the angle between two vectors, between two vectors. இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா என்க. Let a bar, b bar are any two vectors. Let theta be the angle between two vectors. a bar, b bar என்பன ஏதேனும் இரு வெக்டர்கள், அவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா என்க அப்படின்னு எழுதி. ஓகேவா? அடுத்தது ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் two vectors, two vectors is defined by the scalar modulus of a bar into modulus of b bar into cos theta, where 0 is less than or equal to theta is less than or equal to pi, தமிழ்ல சொல்றேன், and which is denoted by a bar dot b bar. a bar, b bar என்பது இரு வெக்டர்கள், theta என்பது அவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் என்க. The scalar product of the two vector is defined by the scalar. இது வந்து ஒரு ஸ்கேலர். Modulus of a bar அப்படினா a, இது வந்து நம்பர் ஸ்கேலர். Modulus of b bar ங்கிறது நம்பர். cos theta க்கு வேல்யூ 0 ல இருந்து 180 வரைக்கும் இடையில எது கொடுத்தாலும் it is also a scalar. அப்ப ரெண்டு வெக்டர்களை பெருக்கினா ஸ்கேலர் ப்ராடக்ட் பண்ணினா modulus of a bar, modulus of b bar into cos theta, இது முழுவதும் சேர்ந்தது it is a finite scalar என வரையறுக்கப்படுகிறது. எப்படி? Scalar product of two vectors is defined by the scalar modulus of a bar into modulus of b bar into cos theta and which is denoted by a bar dot b bar. ஓகேவா? தமிழ் மீடியத்துக்கு சொல்லிடுறேன். இரு வெக்டர்களின் திசையிலி பெருக்கலானது, இங்க பாருங்க, இரு வெக்டர்களின் திசையிலி பெருக்கலானது modulus of a bar into modulus of b bar into cos theta என்ற திசையிலியால் வரையறுக்கப்படுகிறது. அதனை a bar dot b bar என எழுதுகிறோம். புரியுதா? எப்படி?
A bar comma B bar are any two vectors. Let theta be the angle between the two vectors. Scalar product under the dot product of two vectors is defined by the scalar. இது முழுவதும் சேர்ந்தது ஒரு scalar. Modulus of A bar into modulus of B bar into cos theta என்ற திசையிலியால் வரையறுக்கப்படுகிறது. It is a scalar. ரெண்டு வெக்டர்களை பெருக்கினா கிடைக்கிறது ஒரு ஸ்கேலர். அது எப்படி இருக்கும்? மாடுலஸ் ஆஃப் முதல் வெக்டார் இன்டூ மாடுலஸ் ஆஃப் ரெண்டாவது வெக்டார் இன்டூ கொசைன் ஆங்கிள் ஆஃப் தீஸ் டூ வெக்டார்ஸ். இரண்டு வெக்டர்களுடைய கொசைன் கோணத்துக்கு சமமாக இருக்கும். இது முழுவதும் சேர்ந்தது ஒரு ஸ்கேலர். அண்ட் விச் இஸ் டினோட்டட் பை த சிம்பல். அதை நம்ம எப்படி எழுதலாம்? A bar dot B bar எழுதலாம். ஸோ த ஸ்கேலர் ப்ராடக்ட் எப்படி எழுதலாம்? A bar dot B bar equal to modulus of first vector into புள்ளி வைக்க கூடாது into modulus of second vector into cos theta. இப்போ நம்ம 10th வரைக்கும் 5 into 3 இப்படி எழுதலாம் ஒன்று தான். 5 into 3 எழுதலாம் ஒன்று தான். In plus 2 level which this symbol denote vector product. இதை vector product னு சொல்லுவோம். இந்த symbol this denote dot product scalar product. அதனால இன்டூன்கிறதுக்கு நீங்கள் இப்படி புள்ளி வைக்கக்கூடாது. 10th வரைக்கும் நம்ம புள்ளி வச்சுருக்கோம், இதில் புள்ளி வைக்கக்கூடாது. அப்போ ஸ்கேலர் ப்ராடக்ட் எப்படி எழுதலாம்? A bar dot B bar equal to modulus of first vector into புள்ளி வைக்கக்கூடாது modulus of second vector into cos theta என வரையறுக்கப்படுகிறது. ஓகேவா? அப்போ ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் இஸ் தி டிஃபைன்டு பை த ஸ்கேலர். இது முழுவதும் சேர்ந்தது ஒரு ஸ்கேலர். அதை இப்படி எழுதலாம். அந்த ஸ்கேலர் ப்ராடக்ட் எப்படி எழுதலாம்? புள்ளி வச்சு எழுதலாம். A bar dot B bar equal to modulus of first vector modulus of second vector into cos theta. படிக்கும்போது A bar dot B bar equal to modulus of first vector into modulus of second vector into cos theta என வரையறுக்கப்படுகிறது. ஓகேவா? சைன்ல அந்த இடைப்பட்ட கோணம் எவ்வளவு இருக்கும்? 0 is less than or equal to theta is less than or equal to pi. இதான் மீனிங். definition of scalar product. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், புரிஞ்சுதா? this is the அப்ப scalar product எப்படி எழுதலாம்? A bar dot B bar equal to modulus of first vector into modulus of second vector into cos theta என வரையறுக்கப்படுகிறது. இவ்வாறாகத்தான் நாம எழுதுகிறோம். ஓகே ரைட். அடுத்தது ஸ்கேலர் ப்ராடக்ட் தான் என்னன்னு சொன்னேன். அடுத்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போகும். ஜாமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் ஸ்கேலர் ப்ராடக்ட். அடுத்த டெஃபினிஷன் ஜாமெட்ரிக்கல் meaning of scalar product. Geometrical meaning of scalar product. திசையிலி பெருக்கலின் வடிவ கணித விளக்கம். இதெல்லாம் இதிலிருந்து we are derived a formula. ஒரு ஃபார்முலாவை கொண்டு வரக்காக தான். ஜாமெட்ரிக்கல் மீனிங்னா என்ன? ஸ்கேலர் ப்ராடக்ட்டுக்கு என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்கேலர் ப்ராடக்ட்? ஓகேவா? அதான் நம்ம பார்க்கலாம். இப்போ போட்ட அதே டயக்ராம் தான். இது A, இது B. ஓகே, let O be the origin. OB bar equal to B bar. From here we draw a perpendicular line so that we are getting a right triangle. அதுக்காக இது L னு வெச்சுக்கலாம். The angle between A bar and B bar is theta. Angle at A bar and B bar is theta. Okay. Geometrical meaning of scalar product அப்படின்னா என்ன அர்த்தம்? திசையிலி பெருக்கலுக்கு என்ன அர்த்தம்? அதனால முடிவு நமக்கு என்ன கிடைக்கிறது? அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? Let OA bar equal to A bar, OB bar equal to B bar. என்க let theta be the angle between A bar, B bar. A bar, B bar ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் theta என்க. ஓகே. From B we draw a perpendicular line. Draw BL perpendicular to OA. தமிழ்ல வரைக. வரைஞ்சாச்சு. சரி, வரைஞ்சாச்சு. இப்போ OLங்கிறது என்ன? OLங்கிறது தரை, கிரவுண்ட்னு வெச்சுக்கலாம். OLங்கிறது தரை. இதனுடைய நிழல் தான் கீழே விழுது. நிழல், ஷேடோ. அதை மேத்தமெட்டிக்ஸில் சொல்லும்போது ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நிழல், ஷேடோ. இன் மேத்தமெட்டிக்ஸ் we are saying
the shadow is called projection. இந்த OLங்கிறது என்ன? இந்த OB னுடைய projection. இதனுடைய projection தான் கீழே விழுது. இதனுடைய projection தான் கீழே விழுது. இந்த OLங்கிறது எது மேல இருக்கு? that is laying on the ground. groundனா தரை. இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள distance பேரு தரை. அப்ப OL என்பது என்ன? B பாரினுடைய projection நிழல். தமிழ்ல வீழல். OL is the projection of B bar on A bar. ஃபுல்லா சேர்ந்து தரை. தரைக்கு பேர் தான் A bar னு சொல்றோம். ஓகேவா? எப்படி சொல்றாங்க பாருங்க. Let OL is the projection of B bar on A bar. OL என்பது A பாரின் மீது B பாரின் வீழல். OL is the projection of B bar on A bar. OL என்பது B bar A பாரின் மீது B பாரினுடைய நிழல் அத வீழல் சொல்றோம். ஓகே. OL is the projection of B bar on A bar. OL என்பது A பாரின் மீது B பாரின் வீழல். ஓகே. In right triangle OLB என்ற செங்கோணம் கோணத்தில் cos theta ஃபார்முலா சொல்லுங்க. cos theta equal to adjacent side by hypotenuse. adjacent side என்ன? OL. அடுத்துள்ள பக்கம் by கர்ணம். OL by OB. cos theta என்ன சொல்லலாம்? OL by OB. OB க்கு வேல்யூ என்ன? OB bar equal to B bar. அப்ப OB equal to modulus of B bar. இங்க இருங்க refer OB bar equal to B bar. We should take the modulus. மாடுலஸ் எடுத்தோம்னா இந்த OB பார்ல இந்த திசை போயிடும். OB ன்னு ஆயிடுச்சு. அப்ப OB ஈக்குவல் டு என்னாச்சு? மாடுலஸ் ஆஃப் B பார் ன்னு ஆயிடுச்சு. OB ஈக்குவல் டு என்னாச்சு? மாடுலஸ் ஆஃப் B பார். cos theta ஈக்குவல் டு OL by இதுக்கு வேல்யூ வந்து மாடுலஸ் ஆஃப் B பார். இந்த டேர்ம் இங்கிலீஷ்ல ப்ராடக்ட். cos theta ஈக்குவல் டு OL. அப்ப இந்த மாடுலஸ் ஆஃப் B பார்ங்கிறது இங்க வந்துருச்சு. modulus of B bar into cos theta equal to OL அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இது கீழே நான் இங்க எழுதுறேன். by definition of scalar product. திசையிலி பெருக்கலின் வடிவ வரையறையின் படி. திசையிலி பெருக்கலின் வரையறைப்படி A bar dot B bar equal to formula சொல்லுங்க. modulus of A bar into modulus of B bar into cos theta. இது definition of scalar product. A bar dot B bar சொன்னா modulus of first vector into modulus of second vector into cos theta. அப்ப modulus of A bar into இது ஃபுல்லா சேர்த்து வேல்யூ என்ன வந்திருக்கு? modulus of B bar into cos theta க்கு வேல்யூ வந்து OL. இதுக்கு வேல்யூ என்ன வந்திருக்கு? OL. இது ஃபுல்லா சேர்த்து OL. அப்ப modulus of A bar into இந்த OLங்கிறது என்ன? This is the projection of B bar on A bar. OLங்கிறது என்னது? projection of B bar on A bar. This is geometrical meaning of dot product. இங்க தமிழ் மீடியத்துக்கு modulus of A bar into A bar இன் மீது B bar இன் வீழல். அவ்வளவுதான் முடிஞ்சது. This is geometrical meaning of scalar product. இதிலிருந்து we are getting a formula. என்னது? இதிலிருந்து 1. இத மட்டும் இங்க வச்சிட்டா இந்த modulus of A bar கீழ வந்துருச்சு. A bar dot B bar by modulus of A bar equal to meaning என்ன இருக்கு? projection of B bar on A bar. A bar இன் மீது B bar இன் வீழல் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா கிடைச்சிருச்சு. projection of B bar on A bar னா ஃபார்முலா என்ன? A bar dot B bar by on எதன் மீது வீழலோ on கரெக்டும் கீழ வரும். on கரெக்டும் என்ன வரணும்? கீழ வரும். இது வந்து ஒரு ஃபார்முலா கிடைச்சிருச்சு. projection of B bar on A bar அப்படினா A bar dot B bar by modulus of A bar. இத மாத்தி கேட்டாலும் இதே தான் வரும். ஓகேவா? இங்க இருக்கு. projection of A bar on B bar. B bar மீது A bar இன் வீழல்னு சொல்லி கேட்டாலும் இதே தான் வரும். B bar dot A bar by எதன் மீது? அப்போ அந்த மீது ஆன்ங்கிறது கீழே வரும்.
ஓகே, இதுல இருந்து நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைச்சிருச்சு. we are getting a formula. இன்னொரு தடவை சொல்றேன். what is geometrical meaning of scalar product? இரு வெக்டர்களின் திசையிலி பெருக்கலின் வடிவ கணித விளக்கம் என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? OA bar equal to A bar, OB bar equal to B bar. Let theta be the angle between two vectors A bar comma B bar. OA equal to A bar, OB equal to B bar. A பாருக்கும் B பாருக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து தீட்டான்னு எடுத்திருக்கேன். From here we draw a perpendicular. BL is the perpendicular to OA. வரைஞ்சிருக்கேன். BL is the perpendicular to OA. வரைக. அப்போ OL is the projection of B bar on A bar. இந்த OL. OL என்பது என்ன? இதனுடைய ஷேடோ கீழே விழுகுது. தரை மீது. இங்கிருந்து இது வரைக்கும் தரையின் மீது. அப்போ OL is the projection of B bar on A bar. OL என்பது A பாரின் மீது B பாரின் வீழல் சொல்லுவோம் தமிழ்ல. ஓகே, in right triangle OLB cos theta equal to adjacent side by hypotenuse. OB க்கு வேல்யூ மாடுலஸ் ஆஃப் B bar சைடுல போட்டு காமிச்சிருக்கேன். இது இங்க வந்துச்சுனா பெருக்குது. By the definition of scalar product, திசையிலி பெருக்கலின் வரையறையின்படி திசையிலி பெருக்கலினுடைய definition என்ன? What is the definition of scalar product? A bar dot B bar equal to modulus of first vector into modulus of second vector into cos theta. இங்கே புள்ளி வைக்க கூடாது. இதுக்கு வேல்யூ என்ன வந்திருக்கு? modulus of B bar into cos theta வேல்யூ OL. இதுக்கு வேல்யூ வந்து OL. அப்ப modulus of A bar into OL ங்கிறது என்ன? projection of B bar on A bar. அப்ப what is the meaning of A bar dot B bar? modulus of first vector into projection of second vector on first vector. modulus of A bar into A bar இன் மீது B bar இன் வீழல். இதுதான் geometrical meaning. இது வந்து ஒரு ஃபார்முலா. பின்னாடி நம்ம சம் போடும்போது பயன்படும். A bar இன் மீது B bar இன் வீழல். projection of B bar on A bar னா இந்த modulus of A bar கீழ வந்துரும். எதன் மீது வீழல் क्वेश्चनல கேக்குறாங்களோ projection of on which vector அப்படினு சொல்லி கேட்டா அந்த on ங்கற டேர்ம் கீழ வரும். A bar dot B bar by modulus of A bar. This is the formula of projection of B bar on A bar. A bar இன் மீது B bar இன் வீழல். இப்போ இத மாத்தி projection of A bar on B bar. B bar இன் மீது A bar இன் வீழல்னா அந்த on ங்கற டேர்ம் கீழ வரும். அவ்வளவுதான். This is geometrical meaning of scalar product. திசையிலி பெருக்கலின் வடிவ கணித விளக்கம் அப்படின்னு கிடைச்சது. இந்த ஜியோமெட்ரிக்கல் மீனிங்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்கேலர் ப்ராடக்ட்டை பயன்படுத்தி என்ன ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்றோம் அதான் அர்த்தம். நம்ம ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்து ஹெட்டிங். இப்போ இதுல இருந்து ஒரு ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்த ஹெட்டிங் ப்ராப்பர்ட்டீஸ் of scalar product. திசையிலி பெருக்கலின் பண்புகள். the properties of scalar products. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா இது ஒரு 1 மார்க்குக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே இதை 1 மார்க் ஆகவும் எழுதிக்கலாம். அதுக்கு சைடில் ரீசனோட நான் எழுதி தந்துடுறேன். ஓகேவா? திஸ் இஸ் இப்படி வச்சுக்கோங்க. சென்டரில் போடு கொடுத்துருக்கேன். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 1 ஸ்கேலர் ப்ராடக்ட் இஸ் commutative. Scalar product is commutative. திசையிலி பெருக்கல் மாற்று விதிக்குட்பட்டது. Scalar product is commutative. என்ன சொல்லலாம்? Scalar product is commutative. எப்படி கொண்டு வரணும் பாருங்க. அப்படின்னா என்ன? A bar dot B bar equal to B bar dot A bar. இதான் அர்த்தம். Scalar product is commutative. திசையிலி பெருக்கல் மாற்று விதிக்குட்பட்டது. நார்மலா நம்ம 10th படிச்ச ஞாபகம் இருக்கா? 5 into 3 equal to 15. 3 into 5 equal to 15 like that. இது எப்படி கொண்டு வரலாம்? இங்க சைடுல நான் ப்ரூஃப் பண்றேன். இப்போ this is A bar, this is B bar. Let theta be the angle. இப்போ A bar dot B bar சொல்லுங்க. Modulus of first vector into modulus of second vector into angle between the two vectors is theta. Okay, this is 1.
இப்போ b bar டாட் a bar என்ன சொல்லலாம் சொல்லுங்க இங்க இந்த ஆங்கிள் b பாருக்கும் a பாருக்கும் உள்ள ஆங்கிள் மொத்த ஆங்கிள் எவ்வளவு 360 மொத்த ஆங்கிள் எவ்வளவு 360 360 நாம எப்படி எழுதலாம்னு கேட்டினா 2 into 180 ன்னு எழுதலாம் 2 into இந்த 180 மேத்ஸ்ல π ன்னு எழுதலாம் 2π 360 எப்படி எழுதலாம் 2π இந்த ஆங்கிள் θ போயிடுச்சுனா இந்த ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் 2π minus θ இது எவ்வளவு இருக்கும் full angle 2π 360 அதுல θ போயிடுச்சுனா 2π minus θ அப்ப b bar dot a bar னா இந்த சைடு இப்படி வரும் ரிவர்ஸ்ல வரும் modulus of first vector into modulus of second vector into angle between the two vectors b bar க்கும் a bar க்கும் angle என்ன இது θ போயிடுச்சுனா மீதி எவ்வளவு வரும் 360 ல இருந்து θ போயிடுச்சு 2π minus θ ஓகேவா ஃபர்ஸ்ட் a bar க்கும் b bar க்கும் உள்ள கோணம் இங்க பாருங்க a bar க்கும் b bar க்கும் உள்ள கோணம்னா θ ன்னு எடுத்துக்கிறோம் இப்போ b bar க்கும் a bar க்கும் உள்ள கோணம்னா இப்படி எடுத்துக்கணும் 2π minus θ 360 minus θ ன்னு எடுத்துக்கணும் ஓகேவா தட் இஸ் இது வந்து ஸ்கேலர்ஸ் மாடுலஸ் ஆஃப் b bar into மாடுலஸ் ஆஃப் a bar ன்னு எப்படி வேணா எழுதலாம் இத முதல்ல எழுதிக்கலாம் இது செகண்ட் எழுதிக்கலாம் இது ஃபார்முலா ட்ரிகோனோமெட்ரி வரும்போது உங்களுக்கு கிளியரா புரியும் cos 360 minus θ 360 ல இருந்து θ போயிடுச்சுனா cos θ that is formula நான் ட்ரிகோனோமெட்ரி எடுத்தப்ப அது எப்படி வந்ததுன்னு சொல்லி காட்டுறேன் cos 360 minus θ னா that is formula cos θ அப்ப எப்படி வந்துருச்சு modulus of a bar into modulus of b bar into cos θ this is 2 அப்ப from 1 and 2 நாம எப்படி எழுதலாம் 1 2 left right hand side results are equal அப்ப left hand side results are also equal from 1 2 a bar dot b bar equal to b bar dot a bar அப்படினு கிடைச்சிருச்சு ஓகே this is first property என்ன property scalar product is commutative திசையிலி பெருக்கல் மாற்று விதிக்கு உட்பட்டது a bar dot b bar மாத்தி எப்படி எழுதலாம் b bar dot a bar இது வந்து திசை இல்லாமல் பெருக்கல் we are multiplying scalar அப்ப scalar 5 into 3 equal to 3 into 5 அது எப்படி வந்ததுன்னு போட்டு காமிச்சிருக்கேன் a bar dot b bar சொல்லிருக்கேன் b bar dot a bar னா modulus of first vector into modulus of second vector b bar க்கும் a bar க்கும் உள்ள ஆங்கிள் னா மொத்த ஆங்கிள் 360 அதுல θ போயிடுச்சுனா 360 minus θ 2π minus θ 2π minus θ ஃபார்முலா cos 2π minus θ னா cos θ that is the formula அது உங்களுக்கு எப்ப கிளியர் ஆகும் ட்ரிகோனோமெட்ரி படிக்கிறப்ப கிளியர் ஆகும் cos 2π minus θ னா cos θ அப்ப இத மாத்தி எழுதியிருக்கேன் both are equal இது right hand side 1 இது right hand side 2 from 1 and 2 right hand sides are equal so that left hand side also equal okay வலது பக்க மதிப்புகள் சமம் இடது பக்க மதிப்புகளும் சமம் a bar dot b bar equal to b bar dot a bar first property scalar product is commutative திசையிலி பெருக்கல் மாற்று விதிக்கு உட்பட்டது clear property number 2 if a bar comma b bar are collinear in the same direction a bar comma b bar என்பன ஒரே திசையில் அமையும் வெக்டர்கள் then a bar dot b bar equal to இப்படி கேட்பாங்க இது வந்து ஒரு 1 மார்க்காவே யூஸ் பண்ணிக்கலாம் then a bar dot b bar equal to dash a bar comma b bar என்பன ஒரே திசையில் அமையும் ஒரே நேர்கோட்டில் அமையும் வெக்டர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் a bar comma b bar என்பன ஒரே திசையில் அமையும் வெக்டர்கள் எனில் a bar dot b bar உடைய மதிப்பு என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொலினியர் வெக்டர்னு எடுத்துக்கலாம் இப்போ இது a bar இதுவும் b bar they are laying in same line they never intersect எங்கேயுமே ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது அப்ப இடைப்பட்ட கோணம் எவ்வளவு இடைப்பட்ட கோணம் வந்து 0 the two vectors never intersect அப்ப இடைப்பட்ட கோணம் என்னன்னு சொல்லுங்க 0 அப்ப சொல்லுங்க definition a bar dot b bar equal to modulus of a bar into modulus of b bar into cos theta theta எவ்வளவு வந்துருச்சு 0 இரண்டும் எங்கேயுமே வெட்டி கொள்ளாது அதனால theta equal to 0 அப்ப modulus of a bar into modulus of b bar into cos 0 க்கு வேல்யூ சொல்லுங்க 1 அப்ப modulus of a bar into modulus of b bar இப்படியும் வச்சுக்கலாம் modulus of a bar னா a modulus of b bar னா b இப்படியும் வச்சுக்கலாம் அப்ப if a bar comma b bar are collinear in the same direction அப்படினு சொல்லிட்டா theta equal to 0 ன்னு சொல்லிட்டோம்னா
the value of a bar dot b bar value என்ன வந்திருக்கு modulus of a bar into modulus of b bar இது வந்து ப்ராப்பர்ட்டி பட் 1 மார்க்ல கேட்டாலும் இப்படி எழுதிடலாம் ஓகே a bar dot b bar வேல்யூ என்ன வந்திருக்கு modulus of a bar into modulus of b bar அடுத்து இதுலயே இன்னொன்று if a bar b bar are collinear in the opposite direction அப்படின்னு சொல்லிட்டா இடைப்பட்ட கோணம் θ equal to pi then a bar dot b bar equal to dash a bar b bar என்பன ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் அமையும் வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் அமையும் வெக்டர்கள்னா a bar dot b bar என்ன ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் அமையும் வெக்டர்கள் என்ன இது a bar இது b bar ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் அமையும் இது இப்படி போகுது இது ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவு இடைப்பட்ட கோணம் θ equal to 180 இடைப்பட்ட கோணம் எவ்வளவு θ equal to 180 அப்ப டெஃபினிஷன் கொடுங்க a bar dot b bar equal to modulus of first vector modulus of second vector into cos 180 இந்த cos 180 க்கு வேல்யூ -1 modulus of a bar into modulus of b bar into cos 180 க்கு வேல்யூ எவ்வளவு -1 ட்ரிகோனோமெட்ரி படிக்கிறப்போ உங்களுக்கு தரவாயிடும் cos 180 க்கு வேல்யூ வந்து -1 இந்த a bar and b bar are collinear vectors தான் but they are acting in opposite direction then அது ரெண்டுக்குள்ள angle the angle between the two vectors is θ equal to 180 அப்ப definition modulus of first vector modulus of second vector into angle between the two vector is 180 cos pi க்கு வேல்யூ -1 முன்னாடி வந்துருச்சு minus modulus of a bar into modulus of b bar into ஓகே இதை இப்படி எழுதலாம் a modulus of a bar னா a modulus of b bar னா b அப்ப a bar dot b bar க்கு வேல்யூ என்ன வந்திருக்கு if a bar b bar are collinear in opposite direction அப்படினா θ equal to 180 a bar dot b bar க்கு வேல்யூ என்ன வந்திருக்கு minus modulus of a bar into modulus of b bar ஓகே நாம பார்த்துட்டு இருக்கிறது ப்ராப்பர்ட்டீஸ் அந்த ப்ராப்பர்ட்டீஸே it will be useful for 1 mark 1 மார்க்குக்கு யூஸ் பண்ணணும்ங்கறதுக்காக நான் இப்படி எழுதி சொல்றேன் இது எப்படி வந்ததுங்கற ரீசன் ரஃப் ஒர்க்ல போடுறேன் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எப்படி ப்ராப்பர்ட்டி நம்பர் 1 ஸ்கேலர் ப்ராடக்ட் இஸ் காமட்டேட்டிவ் திசையிலி பெருக்கல் மாற்று விதிக்கு உட்பட்டது a bar dot b bar equal to b bar dot a bar அது எப்படி வந்ததுன்னு போட்டு காமிச்சிருக்கேன் நம்பர் 2 if a bar b bar are collinear இரண்டு ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன in the same direction அப்படினா θ equal to 0 அப்ப a bar dot b bar னா modulus of a bar into modulus of b bar என்னோட வேல்யூ if a bar b bar are collinear in the opposite direction னா a bar dot b bar வேல்யூ என்ன வந்திருக்கு minus modulus of a bar into modulus of b bar நாம டோட்டலா ஒரு 10 ப்ராப்பர்ட்டி இருக்கு நாம இப்ப ரெண்டு தான் பார்த்திருக்கோம் அடுத்த வீடியோல தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கலாம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ்